ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 11. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். கடனை உடனே வாங்கி கடையை ஓப்பன் பண்ணா ஒரு காக்கா கூட இன்னும் வரல. ஆமாம் பாஸ், 6 மந்த் டெட்லைனும் முடிய போகுது. இதை பற்றியெல்லாம் உங்கள் ஆத்தாக்கு எங்கேயாவது கவலை இருக்கா? அங்கே பாரு அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவங்க காமிச்சுக்காம இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்புறம் ஏன் பிஸ்னஸ் இன்னும் ஓடலை? நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்? ட்ரிங்கை மாற்றலை, ஃபுட்டை மாற்றலை, டேஸ்ட்டை மாற்றலை. அப்புறம் எதில் பிரச்சனை வந்தது? ஏன் கஸ்டமர் எல்லாம் வரல? எங்கே தப்பு நடந்திருக்கோம்? இங்கே பாருங்க, என்னது இது? எதிர்த்த கடையில் அந்த டேங்க் ஷாப் கீப்பர் இருக்கானே, நம்ம ஃபுட்டையே நமக்கே வித்துட்டு இருக்கான். என்ன சொல்ற? ஆமாம், நம்மளோட ஃபுட்டு அப்படி காப்பி அடிச்சிருக்கான். அதே டேஸ்ட்டு, அதே ஃபுட்டு நம்மளை விட சீப்பாக கொடுக்குறான். என்னது? அதனாலதான் கஸ்டமர் நம்ம கடைக்கு வரலையா? போச்சா, ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோஸ் திருடி காப்பி அடிச்சாங்கன்னு தான் இப்போ இதை ஆரம்பிச்சோம். இதுவும் நஷ்டத்தில் போதா? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு நம்மளே நோண்டிட்டு இருக்கான்? இவனுக்கு எப்படி சீக்ரெட் ரெசிபி தெரிஞ்சிருக்கோம்? உனக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மூலமா தான் தெரிஞ்சிருக்கணும். மிஸ்டர் வை, அவனை அப்பவே நம்பாதன்னு சொன்னேன். அவன் ஒரு விஷக்கார, பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பான். அவனுக்கு மனுஷங்க ஃபேஸு, மிருகங்க ஹார்ட்டு. அவனை நம்பாதீங்கன்னு சொன்னா கேட்டிங்களா? சரி, இப்போ இந்த பிரச்சனை எப்படி வெளில வர போறோம்? அதுக்கு ஒரு வழி பண்ணணும். இப்போ என்ன சொல்ல வர? ஒரு ரெசிபி நான் காப்பி அடிச்சேன்னு சொல்ல வரியா? இப்படி நீ என் மேல வீண் பழி போட்டா இந்த மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நம்ப தேவையில்ல, யார் உண்மைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டெஸ்டிங்கா? அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏன் பயமா இருக்கா? எங்க உண்மை வெளியில வந்துருமோன்னுட்டு? எனக்கு என்ன பயம்? அது என்னோட டிஷ்ஷு, நான் ஏன் யோசிக்கணும்? நான் போட்டிக்கு தயார், அப்ப நாங்களும் தயார். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆரம்பிச்சிடலாமா? மகாஜனங்களே, நம்மளோட ஸ்ட்ரீட்ல ஃபேமஸா போயிட்டு இருக்க டிஷ் யாரோடதுன்னு இன்னைக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதை தீக்கு தான் இந்த போட்டி நடக்குது. ரெடியா இருக்கீங்களா உங்க டிஷ் செய்யறதுக்கு? அதை பாக்குறதுக்கு நாங்களுமே ஆவலா இருக்கோம். ரெடியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட ஹீரோயினியும் செய்வாங்க, ஒரு பக்கம் டேங்கும் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த டிஷ்ஷை ஃபைனலா ஜட்ஜிங் கிட்ட கொண்டு வந்து வச்சிருவாங்க. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிங்க சாப்பிடுவாங்க. அவர் இதை சாப்பிட்டு பார்த்த உடனே சில விஷயங்கள் அவர் மனசுல புத்துணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி ஞாபகம் வரும். பிளான்ட் மேல பனித்துளி விழுற மாதிரியும், தண்ணியிலேயே மழை பெய்யுற மாதிரியும், அதில இருந்து புதுசா ஒரு உயிர் முளைக்கிற மாதிரியும் அத்தனை புத்துணர்ச்சியை தரும். கூடவே ஸ்பெஷல் பொடியை வச்சு செஞ்ச அந்த குட்டி பன்னிக்கறியோட கறி குழந்தையோட கையை டச் பண்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இதுல எல்லா மசாலாக்களும் சேமா இருந்தாலுமே கூட, ஆனா இந்த டிஷ் பர்ஃபெக்டா வந்திருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. இந்த சுவையை என்னால மறக்கவே முடியல. இப்ப இந்த போட்டிக்கான வின்னரை அறிவிக்க போறேன். இதோட வின்னர் மதர் யுரான் அப்படின்னு சொன்ன உடனே, ஹே, நாங்க ஜெயிச்சிட்டோம். என்ன? எப்படி இவங்க ஜெயிக்க முடியும்? இதுல எல்லாமே ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் கூட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ற டேஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு? நாங்க இதுல என்னென்ன போடுவோம்னு உனக்கு தெளிவா தெரிஞ்சுதா? இங்க பாரு, தேவையில்லாம பேசுற சின்ன பொண்ணே, வாய மூடிக்கடி. டியர் கஸ்டமர், இன்னையில இருந்து நம்ம ஹோட்டல்ல 20% ஆஃபர் தரோம். எல்லாரும் வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. ஹேய், எங்க போறீங்க? நான் 50% ஆஃபர் தரேன். நம்ம கடைக்கு வாங்க, அங்க போகாதீங்க. நீ எவ்வளோ பேசினாலும் நடக்காது. நீங்களும் இந்த இடத்துக்கு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி கோஆப்ரேட் பண்ணதுக்காக. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒன்றும் கணக்கு தெரியாதா என்ன? வாங்க வாங்க, உள்ள வாங்க, சீக்கிரம் டோக்கன் தெரிஞ்சிட போகுது. ஐயோ, ஒருத்தரா வாங்க ப்ளீஸ், எனக்கு கொடுங்க. காக்கா கூட அண்டாத இந்த கூட்டத்துல திடீர்னு வந்தது யோகம். எப்படி இப்படி உனக்கு தோணுச்சு ஒரு போட்டியை ஏற்படுத்தி அதை விட ஃபேமஸ் ஆக்கணும்னுட்டு? அது எப்படின்னா, எனக்கு உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரெசிபி எப்படி 3ஆவது நாள் கைக்க போச்சு? மிஸ்டர் வெய்கிட்ட இந்த டிஷ்ஷை கொடுத்ததே ஒரு பிளானிங்கோட தான். நேரம் எப்போ கிடைக்கும் நம்ம காப்பாடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கு டிஷ்ஷை கொடுத்து அனுப்புறனே. இதெல்லாம் ஒரு காரணமா தான். மிஸ்டர் டேங்கும் வெய்யும் ஒரே குரூப்னு நினைக்கிறேன். அதனால டெஸ்ட் பண்றதுக்காக தான் இதை கொடுத்து அமிச்சேன். புரிஞ்சுதா? வா, இது எனக்கு கூட தோணல பாரு. ஆடு மாட்டிடும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பத்தாது, இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். விஷயங்கள அப்டேட் ஏதாச்சும் நியூவா கொண்டு வரணும். இப்ப ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதுக்காக நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல 6 கேக்கு 6 டேஸ்ட்ல இருக்கும். கூடவே ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் கொடுக்குறோம். இது கண்டிப்பா மக்களை அட்ராக்ட் பண்ணும். வசதியானவங்க, அதுக்கப்புறம் லக்கை எதிர்பார்க்கறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் ஒரு வரும்.
ஏன்னா இது கிடைக்கிறவங்களுக்கு இந்த நியூ இயர்ல நாள் நல்லா இருக்கும். நம்ம ஒரு விளம்பரத்தை கொடுக்க போறோம். கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கூட நேர்த்தியா செஞ்சிருக்கோம். இது நம்ம எங்க வேணா கொண்டு போகலாம். இது நான் தான் கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா நியூ இயர்க்கு நம்ம ஹோட்டலோட இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் ட்ரெண்டிங்ல போக போகுது. நான் கால்குலேட் பண்ணதுல இந்த மாசம் வசூல் ரொம்ப அதிகமா இருக்கு. கால்வாசி சம்பாதிச்சிட்டோம். வாவ், குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப இருக்கிற மாசத்துல கண்டிப்பா $2000 ரீச் பண்ணிடுவோம். வெற்றியை நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். சேர்ந்து கொண்டாடலாம். ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் இப்ப நம்மளோடது. வாவ், இது செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா, இட்ஸ் என்ஜாய். இந்தா. ஆ, இது என்னோடது. நான் தான் சாப்பிடுவேன். கொடுத்த மாதிரி கொடுத்து ஏமாத்துறான். சரி இருக்கட்டும். அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. Subscribe and share.